ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். மீண்டும் உங்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் மாத பலன். அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து நிறைய கிரக மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. இந்த மாத துவக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா, சுக்கிரன் வந்து கன்னி ராசிக்கு போகிறாரு. அது வந்து அவருடைய நீச வீடு, அவர் பலம் இழக்கக்கூடிய இடம். ஸோ அங்கேருந்து அவர் எப்படி பலன் கொடுக்க போகிறார் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து அவர் நீசம் கிடையாது, நீச பங்கம். அது நல்ல நிலை அதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அடுத்ததாக செவ்வாய், கடன், ருணரோகம், சத்ரு, நோய், எதிரி, கடன், போராட்டம், சண்டை, சச்சரவு இதெல்லாம் சொல்லக்கூடிய செவ்வாய். அவரும் மிதுன ராசிக்குள்ளே வரப்போகிறார். ராசி காலபுருஷனுக்கு 3ஆம் வீட்டுக்கு வந்து அமர போகிறாரு. ஸோ அங்கேருந்து செவ்வாய் என்ன மாதிரி பலன் கொடுக்க போகிறாருன்னு பார்க்க போகிறோம். ஏனைய மற்றவர்கள் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். குறிப்பாக சொல்லணும்னா அந்த மாத பிற்பகுதியில் சில முக்கியமான மாற்றங்கள்லாம் இருக்குது. அதை பற்றிலாம் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் சிறந்த யோக மாதம் அப்படின்றதுல எந்த சந்தேகமே இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன், தொழில்காரகனும் அவரே தான், தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியும் சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் வந்து ராசிக்கு 9ஆம் பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டுக்கு போக போகிறாரு, கன்னி ராசிக்கு போக போகிறாரு. ஸோ கன்னி ராசியில் சுக்கிரன் வந்து நீசம் தானே, அவர் பலம் இழக்கிற இடம் தானே, அங்கே போகிறதுனால எப்படி எங்களுக்கு யோகம் வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சு ஜோதிட சம்மந்தப்பட்ட விஷயம் தெரிஞ்சவங்க கேட்கலாம். நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். கன்னி ராசியில் சுக்கிரன் அமர்றது நீசம்தான். ஆனால் இங்கே நீசம் கிடையாது, நீச பங்கம். அதாவது கெட்டது கெட்டு நல்ல பலன் கொடுக்குறது அப்படின்றது வந்து நீசபங்க ராஜயோகம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இங்கே நடக்குது. என்ன காரணத்தினால நீசபங்க ராஜயோகம் கிடைக்குது அப்படின்னா, கன்னி ராசிக்கு சுக்கிரன் போனால் கூட அவருக்கு வீடு கொடுத்த புதன், அதாவது உங்கள் ராசிக்கு பாக்யநாதன் சொல்லக்கூடிய புதன் வந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார். குருவோடையும் சூரியனோடையும் சேர்ந்து உச்சம் பெற்ற குருவோட சேர்ந்து இருக்கிறாரு. சூரியனோட சேர்ந்துருக்காரு. உங்கள் ராசிக்கு 8க்குரிய சூரியனோடையும் சேர்ந்துருக்காரு. மற்றும் புதன் வந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார். உச்சம் பெற்ற ஒரு கிரகத்தோடு சேரும் போதே, சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த புதன் ஒரு உச்சம் பெற்ற குருவோடு சேரும் போதே சுக்கிரனுக்கு இங்கே பலம் கிடச்சிருது. இது வந்து மாத துவக்கத்தில் வந்து 18ஆம் தேதி வரைக்கும் புதன் வந்து குருவோடு சேர்ந்துருக்கிறார். அதுக்கப்புறமா சிம்ம ராசிக்குள்ளே புதன் வந்துடுவார். அதாவது சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த புதன் வந்து உங்களுடைய பாக்யநாதன், அவர் வந்து சிம்ம ராசிக்கு வந்துடுவார். சிம்ம ராசியில் சூரியனோட சேர்றாரு. ஸோ சூரியனோட சேரும்போது அங்கே ஆட்சி, சூரியன் சிம்மத்தில் வந்து சூரியன் ஆட்சி பலம் பெறுறார். ஒரு உச்ச பலம் பெற்ற குருவோட சேர்ந்து நீசபங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. நீசபங்க ராஜயோகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்ததாக சூரியன் ஆட்சி பெற்ற ஒரு கிரகத்தோடு சேர்ந்து நீசபங்க ராஜயோகத்தை புதன் கொடுக்க போகிறார் உங்கள் சுக்கிரனுக்கு. ஸோ அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதியும் யோகாதிபதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல விதத்தில் சப்போர்ட் பண்ணி உங்கள் மனம் விரும்பின விஷயங்கள் எல்லாத்துலேயும் உங்களுக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்க போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. அதெல்லாம் தாண்டி இவங்க என்ன நிலையில் இருந்தாலும் சரி, பாக்யாதிபதியாக இருந்தாலும் சரி, யோகாதிபதியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதியான முழு சுபகிரகமான குரு பகவான் நேர் எதிரில், உங்கள் ராசிக்கு நேர் எதிரில் கடக ராசியில் உச்ச பலம் பெற்று நிற்கிறார் இல்லையா, அது ஒன்று போதுங்க. வேறு யாரையும் நம்ம யோசிக்க வேண்டாம். குரு முழு பலத்தோடு இருந்து அங்கேருந்து உங்கள் ராசிக்கு நேரடியான பார்வையை கொடுத்துருக்காரு. லாபஸ்தானத்துக்கு பார்வை கொடுக்குறாரு, 3ஆம் இடத்துக்கு பார்வை கொடுக்குறாரு. குரு நிற்கிற ஸ்தானத்துக்கு பலம் கிடைக்குன்ற அதே நேரத்தில் அவர் பார்க்குற ஸ்தானத்துக்கு அதை விட அதிக பலத்தை கொடுப்பார், யோகங்களை கொடுப்பார். ஒரு தோஷத்தையே யோகமாக மாற்ற ஆற்றல் குருவுக்கு உண்டு. அந்த வகையில் உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரிசுத்த தன்மையும் ஒரு பாசிட்டிவிட்டியும் உங்களுக்குள்ளே கொடுத்து உங்களுடைய மனசில் ஒரு பெரிய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் குரு கொடுத்துட்ருக்காரு. அதுக்கே நீங்கள் வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். அவரை பார்த்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மனசில் சொல்லுங்கள். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கோயிலில் போய் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் ராசிக்கு மட்டும் குருவுடைய பார்வை கிடைக்கல, உங்கள் ராசிநாதன சனி பகவானுக்கும் குருவுடைய பார்வை இருக்குது. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல மீன ராசியில் இருக்கார் இல்லையா, அந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவானுக்கு 7ஆம் இடத்துல, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவுடைய உச்சம் பெற்ற குருவோட பார்வை கிடைக்குது. ராசிக்கும் கிடைக்குது, ராசிநாதனுக்கும் கிடைக்கின்றது மாதிரியான ஒரு யோகம் ஒன்றும் இல்லை. இதுவே ரொம்ப சிறப்பான ஒரு யோகம் தான். இது உங்களுக்கு ஆண்டு முழுதுமே தொடரும். அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலத்துக்கு நல்ல பலன்களை இந்த காலம் கொடுக்கும். அதனால் என்ன செய்கிறதுன்னு குழப்பத்தில் இல்லாமல் ஏதாவது ஒன்று செய்யுங்க. செஞ்சிங்கனாலே வெற்றிகள் வரும். யோசனையில் இருக்கிறத விட செயலில் இறங்கிருங்க. கண்டிப்பாக காரியத்தில் பெரிய நீங்கள் நினச்ச விஷயத்தில் அடுத்த கட்டத்தில் நகர்ந்து வந்துடுவீங்க, வெற்றிகள் அடைஞ்சிருவீங்க, நீங்கள் விரும்பினதை அடைவீங்க. இந்த 3ஆம் இடம் 7ஆம் இடம் தொடர்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது 3ஆம் இடம்ன்றது நம்ம ஆசை, விருப்பம், தைரியம், வீரியம் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானம். 7ஆம் இடம்ன்றதும் அதே தான், விருப்பத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் தான். களத்திர ஸ்தானம் அதுதான். நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் அடையக்கூடிய காலமாக இந்த காலம் இருந்துகிட்டு இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.
அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது முயற்சி எடுக்கிறது மட்டும்தான், ஸ்டெப் எடுக்கிறது தான், யோசிக்கிறது கிடையாது. யோசிச்சாலும் போதும், நிறைய யோசிச்சாச்சு. இனி எதுவாக இருந்தாலும் செயலில் இறங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். குறிப்பாக உங்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் 2 விஷயங்கள். ஒன்று வந்து கடன், இன்னொன்று வந்து உங்களோட வார்த்தைகள். வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துங்க. ஏன்னா உங்களோட வாக்குஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல ராகு இருக்கார். ராகு இருக்கிற இடத்துலேருந்து 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். இந்த ராகு செவ்வாய் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, படார்னு நீங்கள் ஒரு அமைதியாகவே இருந்துட்டு இருப்பீங்க. இப்போ நான் சொல்கிறேன்றதுக்காக நீங்கள் வந்து நம்ம கண்ட்ரோலாக இருப்போம், யாரும் எதுவும் பேசிடக்கூடாது அப்படின்னு இருந்துட்டிங்கன்னா, உங்களை மீறி பட்டுன்னு ஒரு வார்த்தை வந்துடும். அந்த ஒத்த வார்த்தை அந்த ஆளை காலி பண்ணுற அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கடுமையான வார்த்தையாக இருந்துடும். அதனால் ரொம்ப கண்ட்ரோலாக இருங்க, மனசை பக்குவமாக வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தட்சிணாமூர்த்தி வழிபாடு, அதை நீங்கள் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. தட்சிணாமூர்த்தி தென்முக கடவுள் உங்களுக்கான ஞானத்தையும் தெளிவையும் குரு பக்தியையும் நீங்கள் எப்படி நம்ம சமூகத்தில் நம்மளை காமிச்சிக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவையும் உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வை ஏற்படுத்தி கொடுப்பாரு. நீங்கள் வந்து உங்களுக்கு வயசுக்கு மூத்தவங்க, கல்வியில் மூத்தவங்க, ஞானத்தில் மூத்தவங்க, அவங்களோட மட்டுமே நட்பு வச்சுக்கணும்னு அதை தேடி நீங்கள் பயணிச்சுட்டே இருங்க. ஒரு இடத்துல தேங்கி நிற்காதீங்க, ஓடிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து பயணம் ரொம்ப முக்கியம். பொதுவாகவே மகர ராசிக்காரர்களுக்கு வந்து அவங்க வாழ்க்கையை செழுமைப்படுத்துகிறது வந்து பயணங்கள் தான். பயணங்கள்ன்றது ஃபிசிக்கலாகவும் போகலாம். ஏதாவது ஒரு விஷயத்த, விரும்பின விஷயத்த அடையிறதுக்கு என்ன செய்யணுன்ற ஒரு தேடல் இருக்குல்ல, அதுவும் கூட ஒரு பயணம் தான். இந்த பயணங்கள் ஏதாவது ஒரு விதமான பயணத்தை வாழ்க்கையில் ஒரு பழக்கமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்கள் வாழ்க்கை ரொம்ப இனிமையாக, சந்தோஷமாக, நல்லாயிருக்கும், ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் நினச்ச இலக்குகள் அடைஞ்சு வெற்றிகரமாக, குடும்பமாக, மக்களோட சந்தோஷமாக நீங்கள் வாழ முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். பொதுவாக வந்து இந்த கோச்சார பலன்கள் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம ராசிக்கானது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன்னா நீங்கள் எல்லாருமே இந்த நம்ம மாத பலன்கள், வார பலன்கள், டெய்லி பலன்கள் பார்க்கக்கூடியவங்க, ராசி அடிப்படையில் பலன் பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிறீங்க நல்லது வரும்ன்றீங்க, ராஜாவை வரும்ன்றீங்க, ஜாக்பாட் அடிக்கும்ன்றீங்க, புதையல் யோகம்ன்றீங்க, எதுவும் அந்த மாதிரி தெரியல சார், வாழ்க்கையில் கஷ்டம் மட்டும் தான் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றது சொல்லுவீங்க. ஸோ இதில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டி இருக்குது அப்படின்னு நானுமே பல இடங்களில் பதிவும் பண்ணியிருக்கேன். அது திரும்பவும் நான் இங்கே பதிவு பண்ண ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ண விரும்புகிறேன். அதாவது நம்ம ராசி அடிப்படையில் இந்த பார்க்கக்கூடிய பலன் இருக்கு இல்லையா, இது வந்து ராசி அப்படியே ராசியை தீர்மானிக்கிறது எந்த கிரகம் அப்படின்னா சந்திரன். சந்திரனுக்கு என்ன ரோல் இந்த ஜோதிடத்தில் அப்படின்னா, மனோகாரகன், உடல் காரகன் மற்றும் தாய் காரகன் சந்திரன். ஸோ இப்போ வந்து என் ராசிக்கு நீங்கள் எப்படி இருக்கு, பலன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மனசுக்கு நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா சந்திரன் தானே மனோகாரன். சந்திரன் வச்சு தான் ராசியை நம்ம முடிவு பண்ணுறோம். நம்ம பிறக்கிற அன்னைக்கு சந்திரன் வந்து எந்த ராசியில் இருக்கிறாரோ, அங்கே என்ன நட்சத்திரத்தில் பயணிச்சிட்ருக்கிறாரோ அதுதான் நம்மளுடைய ராசி, நம்மளுடைய நட்சத்திரம். சந்திரன் நம்மளுடைய மனோகாரகன். ஸோ அந்த மனதின் அடிப்படையில் உங்களுக்கு கிரகங்கள் எப்படி வேலை செய்யும் அப்படின்றத சொல்லக்கூடியதான் இந்த கோச்சார பலன்கள். ஸோ மனசை நம்ம எப்படி வச்சுக்கிட்டால் இந்த பலன்கள், நாங்கள் கொடுக்கக்கூடிய பலன்களை உங்களால் முழுமையாக அடைய முடியும் அப்படின்றது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கேன் இல்லையா, இதை எதை ஃபாலோ பண்ணுங்கள், இதை செய்யுங்க, இந்த மாதிரியெல்லாம் நிலைகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இதுதான் விஷயம். அதுதான் உங்கள் மனசை நீங்கள் வந்து நான் சொன்னதுக்கு ஏற்ப தயார்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, நான் சொன்னதுக்கு ஏற்பன்றதை கூட விட்டுருங்க. உங்கள் மனசை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. உங்கள் மனசை பாசிட்டிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா, நேர்மறையான சிந்தனையோடு வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் எப்போயுமே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். இது வந்து இப்போ இந்த ராசி அடிப்படையில் சொல்லக்கூடிய, இந்த சந்திரன் அடிப்படையில் சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன் அப்படின்றது வந்து மதின்னு சொல்லக்கூடிய சந்திரனை வச்சு சொல்லக்கூடியது. விதியை மதியால் வெல்லுவோம் இல்லையா, மதின்றது சந்திரன், விதின்றது வந்து உங்களுடைய ஜாதகம், லக்னம், சுய ஜாதகம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒரு விஷயம் இல்லைன்னா கூட சந்திரனை வச்சு நம்ம ஆக வைக்க முடியும். சந்திரன்னா என்னது, மனசால் சாதிக்க முடியாது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால் உங்கள் மனசை நீங்கள் முதல் ஸ்ட்ராங்காக நம்புங்க. மனசை சரியான நிலையில் வச்சுக்கோங்க. மனப்பதட்டமோ, மனக்கவலையோ, மன சங்கடங்களோ எதுக்கும் ஆளாகாதீங்க. வாழக்கூடியது சின்ன வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சியாக வாழலாம், போட்டி, பொறாமை, வஞ்சம் இது எதுவுமே இல்லாமல் நான் வாழ வந்த வாழ்க்கையை ஹாப்பியாக வாழ்வேன், யாருக்கும் இடையூறு இல்லாமல் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சுட்டு உங்களை ஹாப்பியாக வச்சுக்கோங்க முதல். அதுக்கப்புறம் மற்றவங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஹாப்பியாக இருந்தாலும் உங்களை சுற்றி இருக்க ஹாப்பி ஆயிடுவாங்க. ஸோ இதுதாங்க விஷயம். அதுதாங்க மனசை புரிஞ்சுக்கிட்டா, நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே வாழ்க்கை சிறப்பாயிருன்றது தான் உண்மை. அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்தந்த நேரத்தில் இப்போ உதாரணத்துக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு சைக்காலஜி, இப்போ இன்றைக்கி சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒருத்தரோட நடவடிக்கையை வச்சு அவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்குன்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு இந்த மாதிரி நடவடிக்கைக்கு போவாங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஜோதிடம். சைக்காலஜிக்கும் ஜோதிடத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது.
ஒருத்தவங்க நடந்துக்கிற முறையை வச்சு இப்படிலாம் பண்ணுறாரா, அப்போ அவருக்கு இந்த நோய் இருக்குது, இந்த மருந்து சாப்பிடுங்க, இதை செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லுவாங்க, இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒருத்தர் ஏன் அப்படிலாம் நடந்துக்கிறாருன்னு சொல்கிறது தான் ஜோதிடம். ஒரு 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 எனக்கு வந்து யாரோ பேசுகிற மாதிரி காதில் கேட்குது, இல்லாத ஒரு விஷயத்த நடக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இது அப்படின்னா அது வந்து அதுக்கு ஒரு பேர் வந்து சைக்காலஜியில் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி ஜோதிடத்தில் அதுக்கான காரணத்தை நம்ம சொல்லுவோம். சனி, சந்திரன், கர்மகாரகன் சனி, மனோகாரகன் சந்திரன் இவங்கலாம் கனெக்ட் ஆகும்போது அந்த ஜாதகருக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும். அது இன்னும் நிலைகள் அது இதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வச்சு இன்னும் இன்டெப்த்தாக நம்ம வந்து எடுத்து பலன் சொல்ல முடியும். ஸோ அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் இதுதான் விஷயம் அதுதான். ஸோ அதனால் வந்து மனசை சரியாக வச்சுக்கிட்டா வாழ்க்கையில் எந்த சூழலையும் வெற்றி அடையலான்றதை மட்டும் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பலன்கள் உங்களுடைய ராசிக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லக்கூடியது. இது பொதுவாக உலகியல் கிரக அமைப்புகளை பார்க்கும்போது வரக்கூடிய காலங்களில் நிறைய பிரச்சனைகளும் போராட்டங்களும் அரசுக்கும் மக்களுக்கும் எதிரான போராட்டங்களும் அப்புறம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளே தலைவன் தலைவிக்குமான போராட்டங்கள், அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான போராட்டங்கள் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இதெல்லாம் தவிர்த்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னென்னமோ செய்யணுமோ அதை செஞ்சால் போதும். அதுக்கு உங்களுக்கு இன்னும் மேலும் கூடுதலான உங்களை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறீங்க, உங்களை பற்றி அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் பற்றி உங்களோட ராசி அடிப்படையில் உங்களுக்கான இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான பலனை கொடுத்தாச்சு. இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலம் எப்படி இருக்குது, என்னோட தனிப்பட்ட ஜாதகத்தில் எனக்கு நேரம் எப்படி போயிட்டுருக்கு, என்னோட கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சு உங்களோட அடுத்தடுத்த ஸ்டெப்பை சரியான பாதையில் கொண்டு போய் உங்களோட வாழ்க்கையை சரியான முறையில் கொண்டு போய் வெற்றி அடையணும்னு விரும்புகிறீங்க, உங்களுக்கு நல்ல தெளிவு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு வழிகாட்டுறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. தைரியமாக சந்தோஷமாக இருங்க, வாழ்க்கை இனிமையாக இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் நினச்ச விஷயங்கள் ஒவ்வொன்றும் அதை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான, அதனை சிறப்பாக செய்து முடித்து நீங்கள் மகிழ்ச்சி அடைவதற்கான ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது. நினச்சதை சாதிப்பீங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னால் மகர ராசிக்காரங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நினச்ச விஷயங்களை சாதிக்கக்கூடிய தன்மை கிரக ரீதியாக இருக்குது. அதே போல் நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுடைய முயற்சி ஸ்தானம் சூப்பராக இருக்குது. இந்த வட்டம் நீங்கள் எடுக்கிற எல்லா விதமான நல்ல முயற்சிகளுக்கு நல்ல விதமான மாற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. பொதுவாகவே கிட்டத்தட்ட ஒரு 7.5 வருஷமாக 7.5 சனி நடந்து முடிஞ்சிச்சு. இந்த 7.5 வருஷத்தில் எல்லா விதமான 7.5யும் பார்த்து முடித்தாச்சு. எல்லா உறவுகளும் தன்னுடைய போலியான செயல்பாடை என்ன பண்ணிட்டாங்க, உங்கள்கிட்ட காட்டிட்டாங்க. அவங்க உண்மையாக இல்லை, உங்களை ஏமாற்றினாங்க, உங்களை கஷ்டப்படுத்தினாங்க, உங்களை காயப்படுத்தினாங்கிறத யார் யார் எப்படி கேரக்டருங்கிறத இந்த 7.5 வருஷத்தை தெரிஞ்சிட்டிங்க. ஆனால் அனுபவ பாடங்கள் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. என்ன தான் அனுபவங்கள் பெற்றாலும் நீங்கள் சில மகர ராசிக்காரங்க இன்னும் இறக்க குணம் அவங்க மேலே காட்டுறீங்க. காரணம் அது உறவு அல்லது அன்பை கொடுத்தாங்க அப்படிங்கிறக்காண்டி இன்னும் அவங்க மேலே இறக்க குணம் காட்டிக்கிறீங்க. ஸோ அதில் சில பேர் வந்து உங்களை இன்னும் காயப்படுத்துகிறாங்கன்னு ஒரு வருத்தம் இருந்துச்சுன்னா அந்த வருத்தத்தை விட்டு வெளியே வர போகிறீங்க. ஒரு மிகப்பெரிய தனித்திறமையை நீங்கள் நிரூபிக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம். அதே போல் நம்முடைய மகராசி என்பதாகிய உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் உள்ள தடை விலகப் போகுது. உங்களுக்கான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு சிறப்பான செயல்பாடுகள் நடக்கப் போகுது. குடும்ப ஒற்றுமை என்பது கொஞ்சம் முரண்பாடான கருத்துக்களாக யாருக்காச்சும் இருக்குன்னா அந்த முரண்பாடான கருத்துலேருந்து வெளியே வர போகிறீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்க போகுது. காதலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்க போகுது. நம்மளுடைய மகர ராசி பெண்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் உள்ள பிரச்சனையிலேருந்து ஒரு முடிவு கிடைக்க போகுது. பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்க போகுது. புதிய வேலை வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புலாம் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. அதே போல புதிய நண்பர்கள், புதிய உறவு, புதிய நட்பு, புதிய காதல் அப்படின்னு எந்த விஷயங்களில் நீங்கள் டிப்ரெஷனை சந்திச்சிங்களோ அந்த விஷயங்கள்லேருந்து கடந்து வந்து அனைத்தும் புதுமையான ஒரு லைஃப் ஸ்டைலாக, புத்தம் புதிதான ஒரு செயல்பாடாக உங்கள் லைஃபு இப்போ என்ன பண்ண போகுது, இயங்கக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக உண்டு. இந்த வட்டம் நம்முடைய மகர ராசிக்காக சுறுசுறுப்பாக இருப்பீங்க. இவ்வளோ நாட்களாக செய்யுமா வேண்டாமா, செஞ்சால் பிரச்சனையோ செய்யலாம் பிரச்சனையோன்னு
நிறைய குழப்பங்கள் உங்கள் மனசில் ஓடி இருக்கும். ஆனால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து அவ்வளோ ஆக்டிவாக ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக உங்களை நீங்கள் இயக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம். அதேபோல் புதிதாக ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைக்கக்கூடிய நம்முடைய மகர ராசிக்காரங்க உறுதியாக என்ன பண்ண போகிறீங்க, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. அதேபோல் தங்க நகையை அடமானம் வச்சுருந்தீங்கன்னா தங்க நகையை மீட்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் சூப்பராக இருக்குது. வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற மகர ராசி என்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். உங்களை எந்த இடத்துல காயப்படுத்துனாங்களோ, எந்த உறவுகள் உங்களை காயப்படுத்துனாங்களோ, யார் எந்த இடத்துல அவமானப்படுத்தாங்களோ அந்த இடத்துல உங்களுக்கான ஒரு புதிய அங்கீகாரம் பெற போகிறீங்க. உங்களுக்கான புதிய வாய்ப்புகள் மூலமாக உங்கள் லைஃப் ஸ்டைலை வேறு லெவலில் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டில் நீங்களா இப்படி அப்படின்னு மற்றவங்களாம் கேட்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய திறமையான அற்புதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடை என்ன பண்ண போகிறீங்க, செயல்படுத்த போகிறீங்க. ஸோ அந்தளவுக்கு கிரக நிலைகள் சூப்பராக இருக்கிறனால என்னை பொறுத்தளவு மகராசிக்காரங்க இந்த வெளிநாடு போகணுன்னு ஆசைப்படுறவங்க, வெளி மாநிலம் போகணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது சரியான காலகட்டம். ஏன்னா கிரகம் அந்தளவுக்கு வலிமையாக இருக்கனால நீங்கள் உள்ளூரில் இருந்தாலும் சரி, வெளிநாடு போனாலும் சரி, வெளி மாநிலம் போனாலும் சரி, எங்கே போனாலும் அந்த இடத்துல உங்களுக்கான அங்கீகாரத்தை பெறக்கூடிய வாய்ப்பு சூப்பராக இருக்குது. நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து பயணங்கள் மேற்கொள்ளும் போது கவனமாக இருக்கணும். எங்கள் வண்டி வாகனங்களில் போகிறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ அதே போல் வந்து வாக்குறுதி கொடுக்குறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியா? ஸோ அந்த ரெண்டுலேயும் கவனமாக இருந்தால் பாதிப்பு கிடையாது. நம்ம மகர ராசியில் உள்ள உத்திராட நட்சத்திரம் மற்றும் திருவோண நட்சத்திரம், அதே போல் அவிட்ட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்தில் நீங்கள் எந்த நட்சத்திரம், உங்களுடைய பெயர் என்ன, நீங்கள் எந்த ஊர்லேருந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களுக்கான நட்சத்திர ரீதியான வழிபாடை நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிடுறேன். ஸோ அந்த வழிபாடை செஞ்சிங்கன்னா லைஃப்பில் பெரிய மாற்றங்கள், பெரிய முன்னேற்றங்கள் கிரக ரீதியாக ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் மிக பொறுமையாக ரொம்ப நான் சொன்னதை கேட்டு என்னுடைய அன்பை ஏற்றுக்கொண்டு வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு எனது மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்த அத்தனை விஷயங்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரக அமைப்பு ரீதியாக உங்களுக்கு நடக்கக்கூடிய செயல்பாடில் 20-30% இது கட்டாயமாக என்ன பண்ணும், உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். நான் எப்போ முன்னேறுவேன், ஸோ எனக்கு இப்படி ஒரு பிரச்சனையாகவே இருக்கே, இது எப்போ முடியும், என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காரே, என்னோடய மனைவி என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்களே, ஸோ என்னை பார்ட்னர் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்களே, ஸோ நான் அவங்களுக்காக எவ்வளவோ டைம் ஒதுக்குறேனே, ஸோ எனக்கான ஒரு விடை எப்போ கிடைக்கும், எனக்கான அங்கீகாரம் எப்போ கிடைக்கும், என்னுடைய கடன் பிரச்சனை எப்போ வெளியே வருவேன், எனக்கான வேலை எப்போது, என்னுடைய ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை எப்போ சரியாகும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும். ஸோ இப்படிலாம் ஏகப்பட்ட கேள்விகள், இன்னும் பல 100 கேள்விகள் உங்களுடைய மனசில் இருக்கலாம். ஆனால் அந்த அத்தனை விதமான கேள்விகளுக்கும் இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த வீடியோ மூலமாகவே எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இது வந்து ஒரு 20-30% தான் உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச். இதை தாண்டி நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், நீங்கள் எந்த நாட்டில் பிறந்தீங்க, ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்முடைய திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுடைய லக்னம், உங்களுடைய லக்னாதிபதி எப்படி இருக்கார், மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ தற்போது நடக்கும் தசாநாதன் யார், புத்திநாதன் யார், இந்த புத்திநாதன் கிரக அமைப்பு யார் கூட இணைஞ்சிருக்காரு, 6-8 12 கிரகங்கள் இருக்கா, அப்படிலாம் ஃபுல் செக்கப் பண்ணணும். அப்படி ஃபுல்லாக செக் பண்ணிட்டோம்னா உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பலன் நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? சரி சார், நீங்கள் வீடியோ சொன்னதே எனக்கு ஒரு மனசு ரிலாக்ஸாக இருக்குது, நான் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம், உங்களுக்கான ஒரு எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு துல்லியமாக பலன் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி.
மகர ராசி என்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துல எப்படி இருக்க போகுது? உங்களுடைய 7ஆம் இடத்துல குரு உச்சமா இருக்கிறாரு. அந்த 7ஆம் இடத்துல புதன் இருக்கிறாரு. அடுத்து சூரியன். இந்த மாதிரியான கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படின்றது மாதத்தின் முற்பகுதியிலையும் பிற்பகுதியில குரு மட்டும்தான் அந்த இடத்துல உச்சமா இருக்கிறாரு. இந்த மாதிரியான சேர்க்கை பெற்று இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு. இந்த மகர ராசி என்பர்களுக்கு உங்களுடைய 9ஆம் இடமான அந்த பாக்யஸ்தானத்துல சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். 3ஆம் இடத்துல சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆரம்ப மாதம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மகர ராசி என்பர்கள் 7.5 சனி இல்ல, நிறைய ஒரு பிரச்சனைகள், எதிர்பார்க்காத பிரச்சனைகள். ஏன்னா மகர ராசி என்பர்கள் எப்போதுமே தன்னுடைய லைஃப்ல சின்ன வயசுல இருந்தே நிறைய அடிபட்டு வந்திருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப அலசி ஆராய்ந்து அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் வந்துட கூடாது, அதே சமயம் கடனே வாங்கக்கூடாது அப்படின்னு நினைச்ச இந்த மகர ராசி என்பர்களுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல ஒரு பாடம் புகட்டின மாதிரியாக இந்த 7.5 சனி, அதுவும் ஆசையாக இருந்த உறவுகளோடு நிறைய பிரச்சனைகள், இவங்கெல்லாம் இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு கேள்விக்குறிகள் இன்னமும் மனதுல எழுந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரியான சில வலிகளும் வேதனைகளையும் தாங்கி கொண்டிருக்கின்ற இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு அந்த சனியினுடைய பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு தொடக்க மாதமாக தான் இருக்க போகுது. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே இந்த மகர ராசி என்பவர்களுக்கு எல்லாமே வெற்றி பாதையாக இருக்கும். எல்லா பிரச்சனைகளையும் அனுபவிச்சாச்சு. கோர்ட்டு கேஸ், போலீஸ் ஸ்டேஷன், அடுத்து பாத்தீங்கன்னா வழக்கு வாய்தா, அடுத்து அலுவலகத்துல மெமோஸ், இது அது பேர் என்னது, அந்த தேவையில்லாத அந்த ஒரு இடமாற்றங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பனிஷ்மெண்ட், இப்படி குடும்ப உறவுகள்ல விவாகரத்து, இப்படி எல்லாத்தையுமே அனுபவிச்சாச்சு. இனிமேல் அனுபவிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. விபத்துகள் கூட, ஒவ்வொரு இடத்துலயும் விபத்தையும் அனுபவிச்சு ஒரு பெட்ரிடடா இருந்து தன்னை பாக்குறதுக்கு கூட ஆள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லா விதமான துன்பங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த மகர ராசி என்பர்கள் கோயிலுக்கு போனா ஒரே ஒரு வார்த்தை தான், அந்த தெய்வத்துக்கிட்ட மனமுருகி என்னுடைய வாழ்க்கையை நீ பாத்துக்கோ அப்படின்ற மாதிரியான ஒரே ஒரு வேர்டு தாங்க சொல்லுவாங்க. வேற எந்த விதமான ஒரு வார்த்தைகளுமே இவங்களுடைய மனதுல இருந்து வராது. ஏன்னா அந்த அந்த அளவுக்கு அந்த வலியும் வேதனையும் இவர்களை ஒரு வாயடைச்சு நிற்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துலதான் அந்த தெய்வம் வச்சிருக்கு. அந்த தெய்வத்துக்கும் இவர்கள் செய்யாத ஒரு விஷயங்களே கிடையாது. எல்லா இடத்துலயும் காணிக்கைகள், எல்லா இடத்துலயும் நேர்த்தி கடன்கள், இப்படி எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு ஸ்ரத்தையா எடுத்து நடத்தக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அந்த தெய்வம் கொடுத்த பரிசு இன்னைக்கு நேரத்துக்கு ஒரு அனாதையாக, ஒரு யாருமே தன்னை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லாத ஒரு தனி மரமாக விட்டு செல்லக்கூடிய ஒரு அமைப்பை தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அந்த தெய்வம் அந்த நேர்த்தி கடனுக்கு பரிசாக கொடுத்திருக்கு. அப்படின்ற மாதிரி தான் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியான விஷயத்துல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஆகஸ்ட் மாதம். இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுடைய 7ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்கிறதுனால எல்லாத்துலயுமே கொஞ்சம் நல்ல ஒரு விஷயங்கள் இருந்தாலும் வேலை ரீதியான அழுத்தங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இது நாள் வரைக்கும் வேலையே இல்லாம இருந்தீங்க, இப்ப வேலை கிடைச்சிருக்கு, வேலையில நல்ல ஒரு சம்பாத்தியம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கு. ஆனா அந்த ஒர்க் ப்ரெஷர் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இதுக்கு ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியாக சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறது நல்லது. 9ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். 9ஆம் இடத்துல பாக்யஸ்தானத்துல நீச்சமாக இருக்கிறதுனால பெற்றோர்கள் கிட்ட இருந்து, தந்தை கிட்ட இருந்து பிரிந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அந்த தந்தை கிட்ட இருந்து பிரிந்து செல்லும் போது அதுல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ கொடுக்கும். அதே மாதிரி காதல் போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் மாற்றங்களும், சில தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருந்து தீர்வுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போது. இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள், உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு
இது நாள் வரைக்கும் கிடைக்காத ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க போது, உயர்ந்த பதவியோட கிடைக்க போது, அந்த பதவியினால நல்ல ஒரு வாழ்க்கை ஸ்டேட்டஸை அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம், சொத்து சுகங்களை வாங்குவதற்குண்டான ஒரு நேரம். கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக, அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய சொத்தை அழிச்சிருப்பீங்க. இப்ப 10 வருஷம் கழிச்சு அந்த சொத்தை வாங்க போறீங்க. எப்படி ஒரு ஒரு சேஞ்சஸ் பாருங்க இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாத கிரகங்கள் கொடுக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு கொஞ்சம் வெளியிடத்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நேரம், தொழில் ரீதியாக வெவ்வேறு கண்ட்ரீஸ்க்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, அடுத்து அலுவலக ரீதியாக வெவ்வேறு இடத்திற்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அடுத்து பாத்தீங்கன்னா திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா அலுவலக ரீதியாக இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், அடுத்து கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியாக எல்லாம் ஒரு அலைச்சல்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். அடுத்து ஒரு ப்ரொஃபஷனல் உத்தியோகத்துல இருக்கிறீங்க, ஒரு டாக்டர்ஸ், IAS, IPS இந்த மாதிரியான இடத்துல இருக்கிறவங்களுக்கு வீட்டுல சேர்ந்து வாழ முடியாத ஒரு அமைப்பு. ஒரு நாளைக்கு அலுவலகத்துக்கு போறீங்க அப்படின்னா 2 நாள் கழிச்சுதான் மீண்டு வரக்கூடிய ஒரு நேரம். அந்த மாதிரியாக எல்லாம் இந்த திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு ரொம்ப டெடிகேட்டடா வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள், இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் பழைய சொத்துக்களை விற்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா 4ஆம் இடத்திற்குடையவன் செவ்வாயாகப்பட்டவர் இந்த மகர ராசி என்பர்களினுடைய 6ஆம் இடத்துல பயிற்சியாகி இருக்கிறார். இதனால அந்த சொத்துக்களை விற்று கடனை அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். அதனால பழைய சொத்தை விற்று நம்ம வேற இடத்திற்கு மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக இந்த ஆகஸ்ட் மாதம் மாறக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் அப்படின்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் போக இந்த மகர ராசி என்பர்களுக்கு திருமண வரன்களும் குழந்தை பாக்கியமும் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். எந்த விதமான மருத்துவ ஆலோசனை இல்லாமல் குழந்தை பாக்கியம், அதாவது 2 வருடம் ஆச்சு இனிமே குழந்தை வருமோ வராதோ அப்படின்னு தவித்துட்டு இருந்தக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு இயற்கையாகவே அந்த குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த மாதம் இருக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல இப்போ மகர ராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா குரு, சனி, புதன் இந்த மாதிரியான தசாபுத்திகள் இருக்கும். இந்த தசாபுத்திகளினுடைய அடிப்படையில உங்களுக்கு சில பேருக்கு தொழில் வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா 10ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கும்போது தொழில் வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அது வச்சா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்ற மாதிரியான சில சந்தேகங்கள் இருக்கும். அதையெல்லாம் உங்களுடைய சுய ஜாதகத்துல பாத்துக்கிறது நல்லது. அப்படி பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.